நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். யோவான் 14:12. யோவான் சுவிசேஷ புத்தகம் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளையும் செய்வார்களாம், அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இயேசப்பா தன்னுடைய வாயினால வாக்கு கொடுக்கறத பார்க்க முடியுது. ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனமாகவும் இது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாகவே ஒரு நல்ல வளர்ந்தவங்க அப்படின்னும் பொழுது மற்றவங்க வளர்றதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியோ இல்லை இந்த பூமிக்குரிய வளர்ச்சியிலையோ இருக்கும் பொழுது தன்னை விட கீழ்மட்டத்துல இருந்து வளர்றவங்கள பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க, கர்த்தர் அவங்களை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா, ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அவங்கள காட்டிலும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்தாங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாவே நிறைய பேர் இருக்காங்க, பரவாயில்ல நல்ல உயரத்துல இருக்காங்க, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க இந்த பூமியில. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க நான் வந்த அப்புறமா சபைக்கு வந்தாங்க, ஆண்டவர் நல்லா அவங்கள உயர்த்தி இருக்கிறாரு, அவங்கள மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாருமே இப்படி சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட இருதயம் கிடையாது. பாருங்களேன், ஐயோ நமக்கு அப்புறமா தான் வந்தாங்க இவங்க, இவங்க நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில வந்துட்டாங்களே, அதற்காக அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள், பிரயாசங்கள், அவங்க விதைத்த கண்ணீர், அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க முன்னேறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். எப்படி இருந்தாங்க தெரியுமா இவங்க, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, இது ஒரு சில மனிதர்களுக்கே உண்டான சுபாவம். ஒரு சிலவங்கெல்லாம் கண்டிப்பாவே ஆசீர்வாதமா நினைக்கிறவங்களும் இருக்காங்க, நல்ல இருதயத்தோடு கூட அவங்களை ஆசீர்வதிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு அப்படி இருதயம் வர்றதில்லைன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசுப்பாவை பார்க்கிறோம். ஆண்டவர் வேதத்துல எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறாரு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது தெரியுது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை அடையும்படியாய் செய்திருக்கிறார். ஊமையர்கள் பேசி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எத்தனையோ ஆண்டவர் செய்திருக்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்த காரியங்களை நீங்களும் செய்வீங்க, என்ன காட்டிலும் நீங்க இன்னும் கூட பெரிய காரியங்களை செய்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்களை ஆண்டவர் ரொம்ப சந்தோஷத்தோடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற வேத வசனம் இது. ஆமென். சரி, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வேதத்துல 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுல நம்ம வாசிக்கும் பொழுது சவுலை பத்தி வாசிக்கலாம். நமக்கு நல்லா தெரியும், சவுல் தான் முதல் ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பத்தின்படி முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவரை குறித்து தான் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆவது அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியுது. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய யுத்த நாட்கள் தொடங்குகிறது. அதாவது முதல் யுத்தம் அவருக்கு ரொம்ப சக்சஸா முடிஞ்சிருச்சு. நாகாஸ் அப்படின்ற ஒரு ராஜாவோடு கூட அவர் யுத்தம் பண்றாரு. அமோன் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். அது அந்த யுத்தத்துல அவர் ஜெயிக்கிறார். இதற்கு பின்பாக 2வது வருஷம், அதாவது சவுலின் ராஜ்யபாரத்தின் 2வது வருஷத்துல 2வது யுத்தம் தொடங்குது. இது யாரோட அப்படின்னு சொல்லி பார்த்தா பெலிஸ்தியர்களோடு கூட இந்த யுத்தம் தொடங்குகிறத பார்க்க முடியுது. இந்த வேத வசனத்துல படிக்கும் பொழுதே நமக்கு தெரியுது, சவுலுக்கு அப்ப திருமணம் ஆகி பிள்ளை இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வசனத்துல போய் பார்க்கும்பொழுது 2வது வசனத்துல நம்ம போய் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, சவுலுக்கு சவுலின் குமாரனாகி யோனத்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். அப்போ இவருக்கு திருமணம் ஆகி பிள்ளை இருக்காங்க, நல்ல பெரிய பையன் இருக்காரு. அப்ப திருமணம் ஆன அப்புறமா இந்த ராஜ்யபாரத்திற்கு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, யுத்தத்துக்கு போறார். இது சவுல் ராஜாவுடைய 2வது யுத்தமா இருக்கிறது. இப்ப இந்த 2வது யுத்தத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, யாரோட யுத்தம்? பெலிஸ்தியரோட யுத்தம். பெலிஸ்தியர்கள் பெரும் திரளாய் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய 3000 குதிரை ரதங்கள் இருக்கிறத பார்க்கும்போது, குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க.
திரளான ஜனங்கள், மணல் திரளாய் ஜனங்கள் என்று சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க. ஆனா சவுல் இடத்துல போய் நம்ம பார்க்கிறோம், அவரிடத்துல 2000 பேர் தான் இருக்காங்களாம். 2000 பேர். யோனத்தான் இடத்துல வந்து 1000 பேர், மொத்தமா 3000 பேர் தான் இருக்காங்க. இப்போ இவங்க யுத்தத்திற்கு தயாரா நிக்கிறாங்க. இப்போ யுத்தத்திற்கு இவங்க தயாரா நிற்கும் பொழுது இந்த ஜனம் பெரிய ஜனத்தை பாக்குறாங்க. அதாவது பெலிஸ்தேரோடைய பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே சவுல் கிட்ட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான பயம். இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ரதங்கள், இவ்வளோ குதிரை வீரர்களா, நம்ம எப்படி யுத்தம் பண்ண போறோம்னு சொல்லி இந்த 2000 பேர்லாம் 1400 பேர் காணாம போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆங்காங்கே போய் ஒளிந்து கொண்டதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா யோனத்தானோடு கூட 1000 பேர் அவரோடு கூட இருக்கிறாங்க. வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ யுத்தத்திற்காக ரெடி ஆகணும். இவர் போய் காத்துட்டு இருக்கா. அப்போ யுத்தத்துக்கு வராங்க. நிறைய பேர் வந்து யுத்தத்திற்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு பயம். எங்க வந்து இவங்க மேற்கொண்டுட போறாங்க அப்படின்றதுக்காக சவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பலி இட்டுட்டு நம்ம போய் யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சாமுவேல் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. ஒரு 7 நாள் லேட் ஆயிருது அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கு. லேட் ஆகுறதுனால எங்க வந்து பெலிஸ்தீர்கள் தங்களை மேற்கொண்டுட போறாங்களோ அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா போய் கர்த்தருக்கு பலி இடுகிறார். இது வந்து தேவனுக்கு கோபம் மூட்டுக்கிறதா இருக்கிறது. சவுலும் அதை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுகிறத கூட பார்க்க முடியுது. அவர் கேட்கிறாரு, ஏன் அப்படி பண்ணுனா, இல்ல நீ வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் போய் பலியிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சரி, இவங்க வரப்போறாங்க, யுத்தத்திற்கு காத்துட்டு இருக்காங்க, அதற்குள்ள இவங்க வந்து நம்மளை மேற்கொண்டுடுவாங்களோ, நீங்க பலியிடுறதுக்கு வேக வேகமா போய் கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியங்களை செய்தவர் என்ன பண்ணிருக்கணும், போய் யுத்தத்திற்கு யுத்த களத்துல நின்று ஃபைட் பண்ணிருக்கணும், சண்டை போட்டிருக்கணும், யுத்தத்திற்கு ஆயத்தமா போய் அங்க களத்துல நின்று இருக்கணும். ஆனா இவர் போய் நிக்கல. ஏன் நிக்கலனா, இவரோடு குறைந்த 1400 பேர் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், ஓடி போயிட்டாங்க. அவரை விட்டு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. வெறும் 600 பேரோடு கூட இவர் நிக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, எப்படி போறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் நிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா சவுளுடைய மகன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய ஆயுததாரிய கூட்டிட்டு யுத்தத்திற்கு போகிறார். 2 பேர் தான். இவ்வளோ 3000 பேர்ல யார்கிட்டயுமே பட்டயம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 2 பேர்கிட்ட மட்டும், அதாவது சவுலின் இடத்துலயும் யோனத்தான் இடத்துலயும் மாத்திரம் தான் பட்டயம் இருக்கு. இப்ப சவுல் யுத்தத்துக்கு போகல, யோனத்தான் மாத்திரம் அந்த கடல் திரளான ஜனங்களிடத்துல யுத்தம் பண்ணும்படியாய் தனித்து போகிறார். கூட ஆயுததாரி வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். போறாரு. யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்க முதலாவது ஒரு 20 பேரை முறியடிக்கிறார். 20 பேரை முறி அடித்த உடனே அங்க அப்படியே பாய்ந்து போய் எல்லாருமே சரசர சரன்னு விழுந்து போறாங்க. இந்த சத்தம் சவுலுக்கு பயங்கரமா கேட்கிற, ஒரு பூமி அதிர்வை போல இருக்கிறது. அந்த சத்தம் வந்து சவுளுடைய காதுல விழுது. உடனே சவுலுக்கு வந்து ஒரு கேள்வி, என்ன இது இப்படி ஒரு சத்தம் வருதே, யுத்தம் நடக்கல, நாம இங்கதானே இருக்கோம், அங்க வந்து ஒரு பெரிய சத்தம் கேக்குது, என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யார் யுத்தம் பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல விசாரிக்கும்படியாய் உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர் இடத்துல சொல்றாரு, நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆசாரியர் ரெடியா கொண்டு வரும் பொழுது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தேவனுக்கு அந்த முதல் முக்கிய தன்மையை கொடுக்கல. முதலாவது என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, சாமுவேல் வர்றதுக்கு முன்பாகவே கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, காத்திருக்காம, பொறுமை இல்லாம அவங்க மேற்கொண்டுடுவாங்களோன்னு சொல்லி பலியிட்டுட்டார். அதுவே தேவனுக்கு அருவருப்பா இருந்தது, பிடிக்கல. 2வது என்ன பண்றாருனாக்கா, கொண்டு வர சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தேவனுக்கு அங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கல. இவருக்கு என்னன்னாக்கா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அங்க என்னதான் நடக்குது, ஏன் அப்படி ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இப்போ வேக வேகமா போறாரு. வேக வேகமா போனா அங்க என்ன நடக்குதுன்னா, பயங்கரமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் விழுந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யுத்தம் பண்ணுகிறது யாருன்னு கண்டுபிடிக்கும் பொழுது யோனத்தான் தான் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த மகன் தான் பண்றாரு. இவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன அப்படின்னாக்கா, ஏன் பொறுத்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. வேத வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இந்த அதிகாரங்கள்ல அவர் சொல்றாரு, ஏன் நான் என் சத்துருக்களை நான் மேற்கொள்ளுகிற வரைக்கும் பொறுத்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா. ஒரு ஆசாரி, ஒரு ஊழியக்காரன் வந்து பலியிடும் வரைக்கும் இவரால பொறுத்திருக்க முடியல. எங்க பெலிஸ்தியர்கள் வந்து நம்மளை மேற்கொண்டுடுவாங்களோன்னு சொல்லி தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத பலியை செலுத்துகிறத பார்க்க முடியுது, பொறுமை இல்லாதபடிக்கு. ஆனா அந்த யுத்தத்திற்கு நான் வந்து சத்துருக்களை மேற்கொள்ளணும், அது வரைக்கும் பொறுத்திருக்க கூடாதா அப்படின்னு. அப்ப இவருக்குள்ள என்ன எண்ணம்னா, அந்த இடத்துல யுத்தம் பண்றது நானா தான் இருக்கணும், அங்க தோத்து போனா என்னாலதான் தோத்து போனாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே அவர் முதல் யுத்தத்துல நாகாஸ் அப்படின்ற ஒரு ராஜாவை முறியடிக்கிறத பார்க்க முடியுது. அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, ஏன்னா முதல் யுத்தம்
முதல் யுத்தம். அவருக்கு என்ன எண்ணம்னாக்கா, நாம தான் அவரை முறியடிச்சோம், அதனாலதான் நாகாஸ் வந்து தோத்து போனாரு, நாம வந்து ஜெயிச்சிருக்கோம், அவரை நான் தோக்கடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம். இது கர்த்தர் செய்தது, இது கர்த்தர் தான் நமக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தாரு, அவனை மேற்கொள்ளும்படியாய் நமக்கு வந்து அந்த கிருபையை செய்தாரு, அந்த பலனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தேவனை மேன்மை பாராட்டாமல் இவருக்கு என்ன எண்ணம் வந்திருக்கு அப்படின்னாக்கா, நாகாசன் நான் முறியடிச்சாலும் அதே மாதிரி இந்த பெலிஸ்தர் கூட்டத்தையும் என்னால முறியடிக்க முடியும், நாம வர்றதுக்குள்ள யார் செஞ்சா அப்படின்ற ஒரு கோபம். நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏன் காத்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்க யாரு அத செய்றா, அந்த யுத்தத்தை நடத்தி இருக்காருன்னா அவருடைய மகனாகிய யோனத்தான் தான் அந்த யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. பாருங்களேன், தன் சொந்த மகன் சவுலுக்கு யோனத்தான் சொந்த மகன், அந்த மகனின் நிமித்தம் இவ்வளோ பெரிய ஜெயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா சவுலுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பா, என் பிள்ளை என் பிள்ளை இவ்வளோ பெரிய கூட்டத்தை தனி ஆளா நின்னு முறியடிச்சிருக்கான், யார்கிட்டயுமே ஆயுதம் இல்லை, இது வந்து நடக்காத ஒரு விஷயம், ஆனாலும் தேவன் என் பிள்ளையை கொண்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி சவுலுக்கு உண்மையாகவே மனப்பூர்வமான சந்தோஷம் வந்திருக்கணும். யோனத்தானை வாழ்த்தி ஆசீர்வதித்திருக்கணும். மாறா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, தன்னை கொண்டு இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் முறியடிக்கிற வரைக்கும் யாரும் சாப்பிடாதீங்க, யாரும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் விடாய்த்து போகிற அளவுக்கு இவர் பண்ணுகிறத பார்க்க முடியுது. அவருக்கு என்னன்னா, நான் தான் செய்யணும், தான் தான் என்ன காட்டிலும் ஒருத்தர் செஞ்சிடக்கூடாது, அவரை காட்டிலும் பலவான்கள் யாராவது இருந்தா தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வாராம், தன்னோடு கூட இணைத்துக் கொள்வாராம். அந்த சுபாவம் வந்து சவுலுக்குள்ள இருந்திருக்கு. இப்போ ஓகே, தன்னுடைய மகனே செய்யறாரு, சந்தோஷப்படணும், பரவாயில்ல, என் பிள்ளை வந்து இந்த யுத்தத்துல வந்து ஜெயிச்சிருக்கான், என் பிள்ளை அப்படின்னு சொல்லி கர்த்தர் என் பிள்ளையை பயன்படுத்தி இருக்கிறார், என் பிள்ளை வந்து இத்தனை கூட்டத்தை வந்து முறியடிச்சுக்க, எவ்வளவு பெரிய பெலிஸ்தேயர் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய காரியம் வந்து யோனத்தானால் நடந்ததே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களே சொல்றாங்க, கூட இருந்த ஜனங்களே சொல்றாங்க. ஆனா சவுலுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயம் இல்லை, தான் என்கின்ற எண்ணம், நான் தான் செஞ்சிருக்கணும், அந்த இடத்துல யுத்தத்துல வந்து ஒரு ஜெயம் வந்ததுன்னா அந்த இடத்துல என் பேர் தான் இருக்கும், என்னை காட்டிலும் ஒருத்தவன் செஞ்சிடக்கூடாது, அது தான் பிள்ளையா இருந்தாலும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான புத்தி சவுலுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. சொந்த பிள்ளையை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல இருதயம் சவுலுக்கு இல்லை, அந்த தகப்பனுக்கு இல்லை. தன் பிள்ளையை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும், ஒரு உற்சாகப்படுத்தணும், என் பிள்ளை அடுத்த ராஜாவா வரும் பொழுது தேசம் எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி யோனத்தானை குறித்து சந்தோஷமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு மத்தியில பேசியிருக்க வேண்டியவர், கோபம் வருது அவருக்கு, நான் இல்லாத இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு யாரா எதுக்காக அப்படி நடந்தது அப்படின்னு சொல்ற ஒரு எரிச்சல் வருகிறத பார்க்க முடியுது. பாருங்களேன், நம்ம முன்னாடி வாசித்த அந்த வேத வசனத்துல யோவான் 14:12 ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல, தன் சொந்த தகப்பன் தன் பிள்ளை செய்கிற காரியத்தை உற்சாகப்படுத்தல, ஆனா பாவிகளும் நீசருமா இருக்கிற நம்மை தன் சொந்த பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டு, நான் போறேன், அப்பா கிட்ட போறேன், பிதாவின் இடத்துல போறேன், அவர் சொல்லல ஆஹ் தன் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினால அப்படியே விட்டுட்டு போகல. அவர் என்ன சொல்றாரு, நான் போகிறேன், நான் போயிட்ட அப்புறம் என்ன போலவும் என்னை காட்டிலும் பெரிய காரியமும் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். அந்த உற்சாகத்தை அந்த பலனை தரார், நீங்க இந்த பூமியில இருந்து நீங்க அநேக காரியங்களை செய்வீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார் விசுவசிக்கிறவர்களை பார்த்து. இப்படிப்பட்ட இருதயம் நம்மளுடைய தேவனுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் வளரும் பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இருக்கிறாங்க, தன்னை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியால நடந்துருச்சு அப்படின்னாக்கா இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு. ஐயோ, சில ஊழியக்காரங்கள்லாம் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை மறைக்கிறாங்க, இவங்க நம்மளை காட்டிலும் செஞ்சிருவாங்களோ, நம்மளை காட்டிலும் வந்து இவங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்திட்டாருன்னா நம்ம வந்து டவுன் ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னா ஏசப்பா போலதான் இருக்கணும், என்னை காட்டிலும் பெரிய காரியம் செய்யணும். என் சீஷன் நான் வளர்த்து விட்ட ஊழியக்காரர், நான் போதித்து என்னுடைய சபையில வளர்ந்த ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் கூட அற்புதங்களை செய்யறாரு அப்படின்னாக்கா சந்தோஷப்படுகிறவர் இன்னைக்கு நிச்சயமாவே சபைகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப குறைவு இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. சீஷத்துவம் என்பது இதுதான், இயேசு கிறிஸ்து போலதான். அவர் வந்து எப்படி வந்து சீஷர்களை நீங்க என்ன காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரிதான் சபையை நடத்துகிற போதகர்கள் ஊழியர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சில சபைகள் எல்லாம் எனக்கு தெரியும், ஒரு சபையில நல்ல ஒரு உமன்ஸ்
எல்லாம் பாட்டு பாடுவாங்க, வர்ஷிப் நடக்கும், பாட்டு பாடுவாங்க. அப்ப அந்த பாஸ்டரோட மைக்ல மட்டும் தான் சவுண்ட் இருக்கும். மத்த யாருடைய மைக்லயும் சவுண்டே இருக்காது. அந்த அம்மா பாடுற சவுண்ட் மட்டும் தான் வெளிய கேட்கும். மத்தவங்கலாம் சும்மா வாய் அசைப்பாங்க. அத வந்து பார்த்தோம், ஒரு வீடியோவா பார்த்தோம் அப்படின்னா, உண்மையா வேதனையா இருக்கும். இப்படி மத்தவங்க நெறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். நெறைய வீடியோஸ் அவங்களுடைய மைக் மட்டும் என் வாய்ஸ் நல்லா இருக்கு. நான் தான் பாடுவேன். அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா வெளிய கொண்டு வந்துட்டு, கூட நிக்கிறவங்கள ஒரு டம்மியா நிக்க வச்சு, அவங்கள மட்டப்படுத்தி பார்க்கிறதெல்லாம் நம்ம எத்தனையோ நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் பாருங்களேன், என்ன காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன். பேதுரு சொல்றாரு, நான் தண்ணி மேல நடந்து கடல் மேல நடக்கட்டுமா? நடந்து வா அப்படின்றாரு. பாரு உன்னால முடியாது. நீ எல்லாம் நடக்கக்கூடாது. நீ எப்படி நடப்ப? என்னால தான் முடியும். அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உற்சாகப்படுத்துகிறது. அதுதான் ஊழியத்துல ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ள வளர்க்கிறது. அது இயேசு கிறிஸ்து செஞ்சாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க, பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து செய்கிற கிரியைகளை செய்யணும். அற்புதங்கள் அடையாளங்கள் மாத்திரம் கிடையாது. ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கறது மாத்திரம் கிடையாது. இதுவும் அதுதான். இந்த கிரியும் செய்யணும். ஏசப்பா வந்து மற்றவங்க வளரணும், மற்றவங்களை உயர்த்தணும், மற்றவங்களும் விடுதலை ஆகணும், மற்றவங்களை வந்து நம்மளை போலவே அவங்களும் கிரியைகளை செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்க செய்யணும்னு நினைக்கணும். அற்புதங்களுக்கு மாத்திரம் இல்ல, வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகணும். வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகணும். பாருங்களேன், பவுலும் சீலாவும் போறாங்க, அற்புதம் நடக்குது, அற்புதங்களை நடத்துறாங்க. ஊழியக்காரர்கள் போய் அற்புதங்களை நடத்துறாங்க. ஏன்? எத்தனையோ அற்புதங்கள் ஏசப்பா செய்ததை போல அற்புதங்களை செய்யறாங்க. எத்தனையோ அற்புதங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னாக்கா இன்றைக்கு நாமும் அதை செய்யணும். அற்புதங்களை மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் எப்படி சீஷத்துவத்தை உண்டாக்கினாரோ அப்படியாய் கூட நமக்கு கீழே இருக்கிறவங்களை வளர்க்கணும். ஆண்டவர் வந்து ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறாராம். அவர் தான் அக்கினியா இருப்பார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை புத்தகத்துல போய் பார்த்தா சொகுசாவின் நிறம் அவருடைய இடுப்புக்கு கீழே அப்படியே ஒரு அக்னிமயமான ஒரு வெளிச்சிருந்த சொகுசாவின் நிறம் என்று சொல்லி அவர் அக்னிமயமா இருக்கிறார். அக்னி, அவர் வந்து அக்னிக்குள்ள இருந்து பேசுகிறார் நம்ம பாக்குறோம். அக்னிக்குள்ள இருந்து விடுவிக்கிறார்னு பாக்குறோம். அவர் அக்னியா இருக்கிறார்னு பாக்குறோம். பட்சிக்கிற அக்னின்னு சொல்லி நம்ம அவரை பாக்குறோம். அப்படி இருக்கிறவரு அவர் என்ன சொல்றாரு? ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார். தன்னை போல மாற்றுகிறார். தன்னை போல மாற்றுகிறார். இப்படி கூட ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்களை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உருவாக்கணும். நம்மை போல இல்ல, இயேசு கிறிஸ்துவை போல. இயேசு கிறிஸ்து செய்ததை போல நான் செய்திருக்கேன். நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், வாங்க நாம செய்யலான்னு சொல்லி இன்னைக்கு இயேசுவை போல உருவாக்குகிறவர்களா இருக்கணும். அதுதான் சீஷத்துவம், அதுதான் ஊழியம். அப்பதான் ஊழியத்தின் எல்லைகள் பெரிதாகும். நான் தான் நிப்பேன், நான் தான் பாடுவேன், நான் தான் மெசேஜ் எடுப்பேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அங்க கிறிஸ்து இருக்க மாட்டார். அதோட அந்த அந்த சந்ததி முடிந்து போகிறத பார்க்க முடியுது. கர்த்தருக்காக சந்ததிகளை உருவாக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கணும். சவுளை போல போராம இருக்கக்கூடாது. ஏன் பிள்ளை செஞ்சுட்டான் அப்படின்ற போராம சவுளுக்குள்ள வந்ததை போல நான் தான் வளர்த்தேன் அதனால அவன் செய்யக்கூடாது, அந்த ஊழியக்காரன் செய்யக்கூடாது, நான் தான் செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு சவுளுக்குள்ள இருக்கிற ஆவி. அப்படி இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த அன்பின் ஆவி இருக்கும் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை உருவாக்கினதை போல நாமும் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த கர்த்தருடைய இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தின் வேலையில சிஷத்துவத்தை உருவாக்கும்படியான பணியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த பூமியில ஆண்டவருடைய ராஜ்யத்தை மகிமையாய் நம்ம பரவ பண்ணலாம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு வர நம்மளுடைய ஊழியத்துல தேவனுக்கு உண்மையாய் நம்ம ஊழியம் செய்யணும். போராம எரிச்சல்லாம் இல்லாதபடிக்கு, சவுளை போல இல்லாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை போல நம்ம ஊழியம் செய்யலாம்னு சொல்லி அப்படியே ஜெபிக்கலாம். கண்களை மூடி. அன்பின் தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழிய பாதையில தகப்பனே ஆண்டவரே, சவுலுக்குள்ள இருந்த தன் சொந்த மகன் ஆண்டவரே ஜெயம் எடுத்ததை பொறுத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, அப்ப அவருக்குள்ள ஒரு எரிச்சல் போராமை வந்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி நீ வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததை போல நாங்களும் எங்களுக்கு பின்பாக வருகிற சந்ததிக்கு, விசுவசிகளுக்கு ஆண்டவரே, எங்களால் வளர்க்கப்படுகிறவர்களுக்கு, எங்கள் துணை ஊழியர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இனம் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. உம்மை போல நாங்கள் சிந்திக்க கர்த்தர் தயவு பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you all.